வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. என் பின்னாடி இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் மிஷின்ஸ், மாட்டுக்கு தீவன வெட்டுற மிஷின். இந்த மிஷின்ஸில் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கம்பெனியில் மட்டும் 10 வகையான சாஃப் கட்டர்ஸ் இருக்குது. இதில் இந்த மூணுமே வந்து ஒரு சிமிலர் ஃபேமிலி. நான் ஏன் சொல்கிறேன்னா, வெளியே உங்களுக்கு வீல் வச்சு பிளேடு வந்து வெளியே வீல் வச்சு சுற்றுற டைப்பு. ஸோ இந்த சாஃப் கட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு 20 வருஷமாக இருக்குங்க. பட் இன்ஃபேக்ட் ஏர்லி 2000s நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாஃப் கட்டர் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏர்லி 2000s 20 வருஷமாக இருந்தாலும் இன்றைக்கும் இந்த ஒரு சாஃப் கட்டரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, சாஃப் கட்டரில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி பண்ணைக்கு எந்த சாஃப் கட்டர் எடுக்கலாம், சாஃப் கட்டரில் இப்போ நீங்களே உதாரணத்துக்கு ஒரு 4-5 ஆன்லைனில் அடிச்சுட்டு ஒரு 4-5 நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா 5 கம்பெனி 5 விதமான ரேட் சொல்லுவாங்க. அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது, ஒரு சாஃப் கட்டர் வாங்குறப்ப நீங்கள் எப்படி ஏமாற்றப்படுறீங்க சொல்லிட்டு முழுமையான தகவல்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1990s ஆரம்பித்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 20,000+ சாஃப் கட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி விற்றுருக்கோம் வேரியஸ் மாடல்ஸில். நம்மளோட சாஃப் கட்டருக்கும் நீங்கள் எனி கம்பெனி இந்தியாவில் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஒரு யூனிக்னஸ், ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த யூனிக்னஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃபார்மர்ஸ் யார் இருந்தாலும் இந்த வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணுறப்ப தான் இன்னும் ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ஸோ சாஃப் கட்டர்னா என்ன? சாஃப் கட்டர்ங்கிறது ஒரு சிம்பிளான எக்யூப்மெண்ட், மாட்டுக்கு தீவனம் வெட்டுற எக்யூப்மெண்ட். ஏன் மாடு, ஆடு, கோழிங்களுக்கு நம்ம தீவனத்தை வெட்டி போடணும் அப்படின்னா, நீங்கள் தீவனத்தை வெட்டாமல் நீங்கள் அப்படியே போடுறப்ப குறைஞ்சது 30% 40% அதை வேஸ்ட் பண்ணிடும், அதை கழிச்சிடும். பட் அதுவே நீங்கள் வெட்டி பீஸாக அதுக்குன்னு வெட்டுறக்கு ஒரு பர்டிகுலர் இன்ச்சஸை தான் இருந்தால் மாடோ ஆடோ அதோட டைஜஷன் அதிகம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கால்நடைத்துறை ரெக்கமெண்டட் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சாஃப் கட்டர்ஸ் எல்லாமே ஆஸ் பர் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், நமக்கு டிபார்ட்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கட்டிங் சைஸ், அந்த கட்டிங் லென்த் பர்ஃபெக்டாக நம்ம மிஷின்ஸில் எடுக்கும். இந்த மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப குறைஞ்சது 30% 40% வரைக்கும் நம்ம தீவன செலவை கம்மி பண்ண முடியும். தீவன மேலாண்மை தான் ஒரு பண்ணையில் அந்த பண்ணை ப்ராஃபிட்டபுளாக போகிறக்கும் சரி, அதோட வளர்ச்சிக்கும் தீவன மேலாண்மை ரொம்ப முக்கியம். அந்த தீவன மேலாண்மையில் சாஃப் கட்டரோட பங்கு வந்து இன்றியமையாததுங்க. அதனால தான் இன்றைக்கும் எத்தனாயிரமோ சாஃப் கட்டர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் இன்றைக்கும் சாஃப் கட்டர்ஸ் ரெகுலராக போயிட்டுருக்க காரணம் இதுதான். பட் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, 20 வருஷமாக சாஃப் கட்டர்ஸ் இருக்குது. பட் இன்னியும் சாஃப் கட்டரை பற்றி தெரியாத சில விவசாயிகள் இருக்காங்க, சில ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம ரீச் பண்ணணும். இந்த மிஷினரியோட அவேர்னஸ், ஃபார்ம் டெக்னாலஜியோட அவேர்னஸை நம்ம கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மிஷினரி பற்றியுமே ரொம்ப டீட்டெயில்டாக எந்த ஒரு சேனலையுமே எந்த ஒரு கம்பெனியுமே சொல்லாத டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ KCIயில் இருக்க சாஃப் கட்டர்ஸ்னு எடுத்தால் ஒரு 10 விதமான மாடல் இருக்குது. 1.5 HP, 2 HP, 3 HP நார்மல் வீல் டைப்பில் இருக்குது. அப்புறம் 5 HP ப்ளோவர் டைப் சாஃப் கட்டர் இருக்குது. அப்போ ஹரிசாண்டல் டைப்பை நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணோம். அப்புறம் மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் டைப்லேயே 2-in-1 இருக்குது. சாஃப் கட்டரும் பண்ணும், மாவும் அரைச்சிக்கலாம். ஹரிசாண்டல் டைப்லேயே சாஃப் கட்டிங்கும் பண்ணலாம், மாவும் அரைச்சிக்கலாம். அப்புறம் JFன்னு சொல்லிட்டு ஒரு பிரேசில் கம்பெனியோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நம்ம எடுத்திருக்கோம் சவுத் இந்தியாவுக்கு. ஸோ அவங்க பிரேசிலோட கம்பெனி இதை பார்த்தோம்னா பர்டிகுலராக சைலேஜ்னு போகிறவங்களுக்கு தி நம்பர் 1 வந்து JF மிஷின்ஸ் தான். பிகாஸ் JF பிரேசில் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சைலேஜ் மிஷினரி மேனுஃபேக்சரிங். ஸோ நம்மளோட கம்பெனியும் சரி, நம்ம அசோசியேட்டோட கம்பெனியும் சரி, எல்லாமே ஒரு பயனீர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸாக தான் இருப்பாங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு மிஷினை பற்றியும் நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு சாஃப் கட்டரை பற்றியும் டீட்டெயில்டாக போகலாம். இந்த பதிவில் நம்ம ஒரு 3 சாஃப் கட்டர் மாடல் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அடுத்தடுத்த சாஃப் கட்டர் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சாஃப் கட்டர் வந்து பேசிக் மாடல் சாஃப் கட்டருங்க. 1.5 HP, 2 HP ரெண்டுமே வந்து நார்மலாக ஒரு 3 பிளேட் வீல் இருக்கும், 2 பிளேட் வீல் இருக்கும், வெளியே வீல் வச்சு சுற்றிட்டு இருக்கும். இந்த சாஃப் கட்டர் நம்ம மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக இருக்குது. நம்ம ஏர்லி 2000s நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். KCI மட்டுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரு 20,000க்கும் மேற்பட்ட சாஃப் கட்டர்ஸ் நம்ம மட்டுமே தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். இந்த சாஃப் கட்டரு வீதிக்கு வீதி எத்தனையோ கம்பெனி இருந்தாலும் KCIயோட சாஃப் கட்டருக்கும் மற்ற சாஃப் கட்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறப்ப, நீங்கள் எந்த கம்பெனியில் சாஃப் கட்டர் வாங்கினாலும் சரி, சாஃப் கட்டர் வாங்குறதுக்கு ஒரு 5 கேள்வி நீங்கள் ஒரு கம்பெனிஸ் கிட்ட கேட்கணுங்க. ஏன்னா நீங்கள் முதலீடு போட்டு வாங்குறது நீங்கள் தைரியமாக கேள்வி கேளுங்க கம்பெனிஸை. ஸோ முதல் கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து, சாஃப் கட்டர் உங்கள் சாஃப் கட்டரு என்ன வெயிட்? ஸோ நம்மளோட சாஃப் கட்டர் வந்து 180 கிலோ, 180 kgs.
இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நெட்டில் அடித்தோம்னா நம்மளுக்கே ஒரு பொருளோட ரேட் என்ன எல்லாமே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு பொருளோட ரேட்டை கம்மி பண்ணுன்னா கண்டிப்பாக அந்த பொருளோட தரத்தை கம்மி பண்ணால் மட்டும் ரேட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ நம்மளோட சாஃப் கட்டர் வெயிட்டு 180 kgs. நீங்கள் செகண்ட் கேள்வி சாஃப் கட்டருக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேளுங்க. அதுலேயே இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க 90% ஆஃப் த கம்பெனிஸ் அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கினா கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். மிஷின் வந்து கவர்மெண்ட் சொன்ன இதில் இருக்கணும். கவர்மெண்ட்டோட ஒரு நார்ம்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நார்ம்ஸு, குவாலிட்டி நார்ம்ஸு. ஸோ அந்த நார்ம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணால் தான் நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க முடியும். ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய செகண்ட் கேள்வி டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேளுங்க. தேர்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து காப்பர் வைண்டிங்காக அலுமினியம் வைண்டிங்கான்னு கேட்கணும். ஏன்னா நம்மளோட மோட்டர்ஸ் எல்லாமே வந்து 100% காப்பர் வைண்டிங் மோட்டர்ஸ் கோயம்புத்தூர் கம்பெனி தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ நீங்கள் தேர்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு அலுமினியம் வைண்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி போடுறப்ப என்னன்னா மோட்டர் லைஃப் இருக்காது, ரொம்ப ஹீட் ஆகும், ரொம்ப லோட் ஆகும். ஸோ இந்த தேர்டு கேள்வி நீங்கள் இது கேளுங்க. மூணாவது வந்து கீழே இருக்க ஃப்ரேம். நம்மளோட ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள்ஸ் ஆங்கிளில் கொடுத்துருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷீட்டை பெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது என்ன ஒன்று ஒரு நாளடைவில் இப்போ நீங்கள் பச்சை தட்டெலாம் வெட்டுறப்ப அந்த தண்ணியோட ஈரப்பதம் பற்றி அந்த ஷீட்லாம் இத்து போயிடும். நீங்கள் இன்றைக்கி ஒரு 2000 ரூபா கம்மியாக இருக்குன்னு சாஃப் கட்டர் வாங்கினீங்கன்னா நாளைக்கு இதுக்கே நீங்கள் 4000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் போடுற முதலீடை தெளிவாக விசாரித்து தேடி பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதில் முதலீடு பண்ணுங்கள். இப்போ 5வது கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து கியர் பாக்ஸ். சாஃப் கட்டரோட மெயின் வந்து கியர் பாக்ஸ். அந்த கியர் பாக்ஸே சில கம்பெனிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷீட்டில் பெண்ட் பண்ணி போட்டுடுறாங்க. பட் நம்ம 100% கியர் பாக்ஸ் வந்து கேஸ்டிங்கில் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம 3 ரோலர் தரோம். கியர் பாக்ஸ் கூட 3 ரோலர் இருக்கும். ஏன் 3 ரோலர் தரோன்னா நீங்கள் எடுத்து ட்ரேல ஒரு தட்டு கட்டு வச்சினா மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்கும். இல்லை நம்ம ரேட்டை கம்மி பண்ணுறக்கா 2 ரோலர் கொடுத்தோம்னா அது என்ன ஆகுனா நான் தட்டை வச்சு ஒரு ஆள் உட்காந்து தள்ளிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த நீங்கள் எனி கம்பெனி சாஃப் கட்டர், நான் இதை சொல்கிறக்கா நம்ம கம்பெனியில் நீங்கள் சாஃப் கட்டர் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எந்த கம்பெனியில் சாஃப் கட்டர் வாங்கினாலும் இந்த 5 கேள்வியை மறக்காமல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப் கட்டரை வாங்குங்க. இப்போ நம்மளோட சாஃப் கட்டர் நான் சொன்ன ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக் மாடல் சாஃப் கட்டர். இதிலே 2 டைப் இருக்குது. 1.5 HP இருக்குது, 2 HP இருக்குது. இதிலே பிளேடு வந்து நம்ம இந்த மிஷினில் 3 பிளேடு மாட்டியிருக்கோம், 2 பிளேடும் இருக்குது. இப்போ 3 பிளேடுக்கும் 2 பிளேடுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ 3 பிளேடு எடுத்தோம்னா நம்ம வந்து 8 teeth கியர் பாக்ஸ் அந்த ரேஷியோ தகுந்த மாதிரி நம்ம மாற்றிடுவோம். 8 teeth கியர் பாக்ஸ் பிளேடு போட்டு 8 teeth கியர் பாக்ஸ் போட்டு 3 பிளேடு போடுறப்ப கட்டிங் சைஸ் வந்து உங்களுக்கு 3/4 இன்ச்லேருந்து 1 inch வரும். ஸ்டாண்டர்டாக ஆடு மாடு கோழி எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் 2 பிளேடு போடுறப்ப கியர் பாக்ஸ் ரேஷியோ வந்து 13 teeth மாற்றிடுவோம். ஸோ அது அப்போயும் உங்களுக்கு கட்டிங் சைஸ் மோரலஸ் சேமாக தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4 inch வித்தியாசம் வரும். பட் இந்த 2 மாடலுமே சூட்டபிள் ஃபார் ஆடு மாடு கோழி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு சூட்டபிளான மாடல்ஸு. இது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. நான் சொன்ன மாதிரி ஹெவி ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கோம். சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி பெல்ட் கார்டு கொடுத்துருக்கோம். எங்கிருந்துமே பிளேடுக்கு வந்து கை ஆக்சசிபிலிட்டியே சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 HP மாடல் நீங்கள் எடுத்திங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி வந்து நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச்சு கொடுத்துட்றோம். ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச் எதுக்கு தரேன்னா, சப்போஸ் ஒரு கட் எடுத்து நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க, ஓவர்லோடாக மாட்டிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச் இல்லாட்டி உள்ளே கை விட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி டைமில் நிறையா டைமில் கை அடிபட்டுருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 HPயில் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்சை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சு கொடுத்துட்றோம். ப்ளஸ் நம்மளோட மோட்டர் வந்து நம்ம சொன்ன மாதிரி 100% காப்பர் வைண்டிங், கியர் பாக்ஸ் வந்து 100% கேஸ்டிங், ப்ளஸ் பிளேடு வந்து நம்ம 2 டைப் ஆஃப் பிளேடு வச்சுருக்கோம். கருக்கு வச்ச பிளேடுன்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் பிளேடு. இந்த பிளேடு வந்து நார்மலாக கிடைக்கிற பிளேட்ஸோட ரேட் அதிகம். பட் சில பேர் எனக்கு கருக்கு வச்ச பிளேடு வேணால் பிளெயின் பிளேடு தான் வேணும்னு கேட்டேன்னா அதுவும் நம்ம போட்டு கொடுக்கலாம். ஸோ பிளேடு வந்து ஆஸ் பர் கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட் படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். இந்த ரெண்டுமே வந்து 1.5 HP அண்ட் 2 HP. 1.5 HPயில் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச் வராது, 2 HPயில் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். அண்ட் 3 பிளேட் ஆர் 2 பிளேட் வந்து ஆஸ் பர் கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஆவரேஜாக ஒரு 15-20 மாடு வச்சுருந்தாங்கன்னா 1.5 HP 2 HP போதும். ஒரு மணி நேரத்துக்கு 400-500 கிலோ பசுந்தீவனம் வெட்டலாம். வடத்தீவனம் வந்து ஒரு 250-300 கிலோ வெட்டலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1.5 HP அண்ட் 2 HP பார்த்தோம். அது வந்து ஒரு சின்ன பண்ணையாக இருக்கும், ஒரு 15-20 மாடு ஆடு வச்சுருக்கவங்களுக்கு. இதுவே பெரிய லெவலில் கமர்ஷியலாக 70 மாடு 80 மாடு வச்சு பண்ணுறவங்க அந்த சின்னதை வச்சு அவங்க ரொம்ப நேரம் மணிக்கணக்காக வெட்ட வேண்டியது இருக்கும். பட் இது மாதிரி பெரிய மிஷின்ஸ், இது வந்து 5 HP ப்ளோயர் டைப் சாஃப் கட்டர்னு சொல்லுவோம், ஹெவி டியூட்டி ப்ளோயர் டைப் சாஃப் கட்டர்னு சொல்லுவோம். ஒரு மணி நேரத்திற்கு 1800 2000 கிலோ வரைக்கும் நம்மளால் இதில் அவுட்புட் எடுக்க முடியும். இது நீங்கள் மிஷின் பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ ஸ்டடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம 5 HP 100% காப்பர் வைண்டிங் மோட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இது கியர் பாக்ஸ்லேயே வந்து நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்ட் லிவர் வச்சுருக்கோம். ஸோ மற்ற மிஷின்ஸ்லாம் நம்ம ஸ்விட்ச் வச்சுருக்கோம்னு சொன்னோம் 2 HPயில். பட் இதில் வந்து கியர் பாக்ஸே அந்த லிவர் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓவர்லோடு உள்ளே கொடுத்து மாட்டிக்கிச்சுன்னா ஜஸ்ட் அந்த லிவரை புல் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ப்ளஸ் இது ப்ளோவர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ட்ரெய்லரில் லோட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம இதில் லோட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ப்ளோவர் கொடுத்துருக்கோம்.
இதிலே வந்து 7.5 HP அண்ட் 10 HP வேணுனாலும் ஆஸ் பர் கஸ்டமர்ஸ் ரெக்குயர்மெண்ட் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். ஸோ இப்போ இந்த மிஷின் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ இல்லை அதர் ஸ்டேட்ஸ் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் நம்ம கீழே ஸ்ட்ரிப்பில் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குற சேல்ஸ் டீம் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு மட்டும் நீங்கள் எனக்கு ஃபைனல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்ருவோம். கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, கூகுள் பே, ஃபோன்பே, நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மோட் அக்செப்ட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது அத்தனை நீங்கள் உங்களுக்கு என்ன பேமெண்ட் மோட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மோடில் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ், இந்தியாவில் இருக்க லீடிங் பார்சல் சர்வீஸ் எல்லாத்துக்கூடமே நம்ம கான்டாக்ட் இருக்குது. அந்த பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். நீங்கள் டேரெக்டாக போய் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணால் போதும். ஸோ இந்த மிஷின் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அது எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ கால்லையோ இல்லை இதுக்கு வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் மூலிமா நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சாஃப் கட்டர்னு வந்துட்டாலே நீங்கள் தேடுங்க. நிறையா உங்களோட தேடல் தான் உங்களோட நாலேஜை மேலும் மேலும் வளர்க்கும். நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறத வச்சோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சோ மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக தேடி உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் விவசாய பொருளுங்கிறப்ப நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு முதலீடு அதில் போடுறீங்க. ஸோ அதை தயவு செஞ்சு ஒரு நல்ல பொருளில் போடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி அந்த 5 கேள்வி மட்டும் அந்த உற்பத்தியாளர்கிட்டையோ அந்த கம்பெனிகிட்டையோ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஒரு சாஃப் கட்டரை வாங்குங்க. நம்மளோட மிஷின் வந்து 180 கிலோ வரும். பட் நீங்கள் மார்க்கெட்டில் சேம் மாடல் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கிலோ தான் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70-80 கிலோ உங்களுக்கு குறைவாக வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 இதை மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளஸ் இந்த பொருள் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட சாஃப் கட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சாஃப் கட்டரும் தாண்டி மில்கிங் மிஷின்ஸ், ப்ரஷ் கட்டர்ஸு, க்ரீம் செப்பரேட்டர்ஸு, அப்புறம் கோகனட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ், மில்க் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ், லேண்ட் ப்ரிப்பரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இன்டர் கல்டிவேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்ப்ரேயர்ஸ். ஸோ கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்மளோட மற்ற சாஃப் கட்டர் நம்மக்கிட்ட என்னென்ன சாஃப் கட்டர் மாடல்ஸ் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எப்படி சர்வீஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாமே நாங்கள் வர வீடியோஸை சொல்ல போகிறோம். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.